எனக்கு தெரிஞ்சு இந்த மாடை துரத்தி விட்டு நம்மளை பிடிக்க வைப்பானுங்க. புடிடானுவான். இந்த கிராமத்துல கொஞ்ச நாள் முன்னால என்ன பண்ணாங்க, பொண்ணு கூடிய மாடை வளர்த்து பிடிக்கிறவனுக்கு தான் கல்யாணம். நல்ல காலம் அது மெட்ராஸ்ல இல்ல. நடுவர்களே, உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன், இல்லன்னா நம்மளுக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? நானும் திருப்பி திருப்பி அந்த 2 பேருக்கும் பதில் சொல்றதுக்கு வந்திருக்கேன். இந்த புடவை எடுக்கிறத பத்தி ரொம்ப பேசிட்டோம். இன்னும் இவங்க சரியா டி நகர் பக்கம் போல. இப்பெல்லாம் படிக்கட்டுல உட்கார வைக்கிறது இல்ல. அவன் அதுக்குன்னே கடை வச்சிருக்கான். கூட போனா போகும்போதே சார் மனைவிக்கு மல்லிப்பூ துண்டு ஒண்ணு கொடுக்குறான். எனக்கு ஒரு தொன்னையில அல்வா வச்சு சின்ன ஸ்பூன் வச்சு சாப்பிட்டு போச்சாரு. நான் கேட்டேன், அல்வா கொடுக்க நேத்து என்ன கொடுத்தீங்கன்னு கேட்டா, சுண்டல் கொடுத்தேன். உள்ள போனா புடவை எடுக்கிறத தவிர மீதியும் இருக்கு. ஒரு பக்கம் போனா இன்னும் சர்க்கஸ் தான் சார் உள்ள காமிக்கலாம். குதிரை ஏற்றம், கிராமப்புற சூழ்நிலை, மருதா நிகழ்ச்சி விடுறாங்க, ரங்கராட்டனம் விடுறாங்க, புடவை கடை உள்ள. நம்ம அப்படி வேடிக்கை பார்க்கும் போது இவங்க புடவை எல்லாம் எடுத்துருவாங்க. இந்த கடையை இதுக்கே ஐஎஸ்ஓ வாங்கியிருக்காங்க. நாம முடிச்சிட்டு வந்தா கவுண்டர் கிட்ட பணத்தை நம்மள கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது பேக் பண்ற பையன்